ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இப்போ இந்த ட்ரெண்டிங் சமையல் இப்போ நம்ம வந்து ஒரு மாலை நேரத்தில் என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? நல்லா தேத்தி இப்போ நாட்டு சர்க்கரை கலந்த ஒரு சுருள் அப்பங்க. இது திருநெல்வேலி ஸ்பெஷலுங்க. திருநெல்வேலி மாவட்டத்தில் இது ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை அடிக்கடி செய்வாங்க, ஏன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். இது அவ்வளோ சுவையாக இருக்கும். இதில் ஸ்டஃபி வச்சு நம்ம உள்ளே செய்கிறோம். மைதா மாவில் இது ஸ்டஃபி வச்சு செய்கிறோம். இது எப்படி செய்யணும், இதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போ நம்ம ஒரு மைதா மாவை வச்சு ஒரு சுருள் அப்பம் செய்யலாங்களா? இது திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. இந்த சுருள் அப்பம் செய்யறதுக்கு மைதா மாவு தான் எடுக்கணும். இந்த மைதா மாவு அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். இப்போங்க இந்த சுருள் அப்பம் செய்யறதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப்பு மைதா மாவு நான் எடுத்துருக்கிறேன். அது மைதா மாவு. இதுக்கு வந்து இது வந்து நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க. நீங்கள் வந்து சாதா சுகரை கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நாட்டு சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வச்சு தான் நான் இப்போ வந்து சுருள் அப்பம் செய்ய போகிறேன். இது முதல்ல எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துங்க. பவுல் எடுத்துக்கிட்டு ஒரு கிண்ணம் மைதா மாவு இதில் கொட்டிடுங்க, ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு பிஞ்சு அளவு சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இது எல்லாம் ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து கலக்கிக்கலாம். சால்ட்டோடு போட்டு கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மைதா மாவு நல்லா கொஞ்சம் தோசை பதத்துக்கு வரணும். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா கலக்காது. ஒரு விஸ்கு வச்சு நல்லா இதை பாருங்கள், கட்டி மட்டியெல்லாம் எதுவுமே இல்லை பாருங்கள். இதை பாருங்கள், இதுதான் தோசை பதம். இதை பாருங்கள், கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். இதில் வந்து இங்கே கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் வேண்டாம், ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம ஆயில் விட்டாச்சு. அவ்வளோதான், இது கரெக்டாக பதமாகிடுச்சு. இது தோசை பதம், அவ்வளோதான். இது அப்படியே ஊற்றிட வேண்டியது. இது ஒரு பக்கம் வந்து எடுத்து வச்சிட வேண்டியதான். எண்ணி ஒரு 15 மினிட்ஸில் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது ஈஸியான வேலை இது. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து உள்ள ஸ்டஃபி மாதிரி வைக்கிறது, தோசைக்கு ஸ்டஃபி மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதை பாருங்கள், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 டீஸ்பூன் இருக்கும் தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த தேங்காயில் வந்து நம்ம வந்து இந்த நாட்டு சர்க்கரை இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரை நல்லா கொஞ்சம் போடுங்க, அதுதான் டேஸ்ட் உங்களுக்கு. ஓகேங்களா? இது பாருங்கள், இது போட்டாச்சு. இது கூட வந்து கொஞ்சோண்டு வந்து நம்ம வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பாருங்க, கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம வந்து தோசைகளை ஸ்டஃபி வைக்கிறது. இப்போ ஓகேங்க, நம்ம வந்து இப்போ இந்த சுருள் அப்பத்துக்கு தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கிறேன், நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு கரண்டி மாவு ஊற்றுங்க. அப்படியே ஊற்றி மெதுவாக அப்படியே தோசை மாதிரி அப்படியே சுடுங்க அழகாக. இது மைதா மாவு நல்லா கொஞ்சம் நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும். இது மேலே வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஆயில் விட்டுக்குங்க. அப்படியே மேலே ப்ரெஷ் இருக்கு இல்லைங்களா, அது ப்ரெஷ்ஷில் வந்து நீங்கள் அப்படியே ஆயில் விட்டுக்குங்க. அப்படியே அது மேலே ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. இப்போ நான் இப்போ வந்து ஒரு பக்கத்தில் வந்து இந்த ஸ்டஃபியை மட்டும் அப்படியே கொஞ்சம் அப்படியே ஆட் பண்ணிவிடுங்க. அப்படியே கரெக்டாக அப்படியே ஒரு லைனாக அப்படியே ஒரே சைடாக வெளியே எல்லாம் வராதபடிக்கு அப்படியே இதை கொஞ்சம் ஆட் பண்ணிவிடுங்க. இதை பாருங்கள், நீங்களே பாருங்கள் எப்படி ஆட் பண்ணுறேன்னு. இதே மாதிரி ஆட் பண்ணி இப்போ வந்து இதை அப்படியே மூடிடுங்க. இது ஃபுல்லாக அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா? அப்ளை பண்ணிவிடுங்க. இதை பாருங்கள், இது வெளியே வராதபடிக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மேலே கொஞ்சோண்டு ஆயில் அப்படியே விட்டுருங்க. ஆயில் விட்டுங்கன்னா அது அப்படியே மூடிக்கும். இந்த சைடு ஃபுல்லாக அப்படியே மூடிடும், அப்ளை ஆகிடும். ஆயில் அப்படியே மேலே விட்டுட்டிங்கன்னா இந்த சூடு ஏற இந்த ஆயிலுக்கு அதுக்கும் அப்படியே உள்ளே இருக்க ஸ்டஃபி வந்து வெளியே வராது. அப்படியே இந்த கட்டையால் இது நம்ம இது பண்ணுறோம் இல்லைங்களா, தோசை எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த இதால் அப்படியே கொஞ்சம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டு அது வெளியே வராது. இதை பாருங்கள், நல்லதை பாருங்கள், செவந்துச்சு பாருங்கள். இந்த பாருங்கள், ஃபுல்லாக செவந்துச்சிங்களா. இதை அப்படியே தூக்கி இந்த பக்கம் பண்ணிடுங்க. இந்த பக்கம் பண்ணி இந்த பாருங்கள், இந்த பக்கம் செவந்துச்சு. அவ்வளோதான், நம்ம எடுத்துட வேண்டியதான். இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்போ. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான சுருள் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு கலந்த சுருள் அப்பம், நாட்டு சர்க்கரை கலந்த சுருள் அப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து நீங்களும் செய்து பாருங்கள். குழந்தைங்களை ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்னென்னா தேங்காய் நம்ம சேர்ந்துருக்கனால, தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் ஏலக்காவும் தூள் கலந்துருக்கனால அந்த அதில் உள்ள ஸ்டஃபி வச்சு செய்யும் போது அதை நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம வந்து சேர்த்து சாப்பிடும் போது அவ்வளோ சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருக்கும், குழந்தைங்க விடவே மாட்டாங்க. நீங்கள் இதை செய்து கொடுங்க. செய்து கொடுத்துட்டு
இது திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பேர் வந்து இது இனிப்பு கலந்த சுருள் அப்பம். ஓகேங்களா? இது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு வந்து எனக்கு ஃபீட்பேக்கு என்னுடைய கமெண்ட்ஸில் கொடுங்க. இப்போ நான் வந்து அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது நான் கொஞ்சம் கத்தியால் நான் கீனி காட்டுறேன் பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது கொஞ்சம் மைதா மாவு இல்லைங்களா, அதனால் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். இதை நாங்கள் காட்டுறேன் இருங்க. இந்த பாருங்கள், இந்த பாருங்கள், இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே இப்படி சுருட்டி வச்சு நம்ம சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ட்ரெண்டிங் சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.